அன்பார்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் அனைவருக்கும் உங்கள் முருகராஜனின் அன்பு வணக்கங்கள். நான் உங்களோடு இந்த நேரத்திலே தமிழ்நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிற 1ஆம் தேதியிலிருந்து வீடு வீடாக வந்து அதிகாரிகள் பதிவு செய்யவிருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி உங்களுடன் பேசுகிறேன். அதிலும் குறிப்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பும் குறிப்புகளும் பதிவு செய்யப்படவிருக்கிறது. அதில் குறிப்பாக அட்டவணை சாதி என்கிற ஒரே அடிப்படையில் மட்டும் நம்ம எல்லாம் பதிவு செய்துவிட்டு தேவேந்திர குல வேளாளர்களின் உண்மையான மக்கள் தொகை புள்ளி விவரத்தை மறைத்து காட்டுவதற்கு, குறைத்து காட்டுவதற்கு ஒரு மிக பெரும் அரசியல் சதி என்பது இப்பொழுது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் சதிவலை என்பது பின்னப்பட்டு நம்முடைய மக்கள் தொகை என்பது மிக மிக குறைவு என்று காட்டுவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் திரைமறைவிலே என்பதை நான் எச்சரிக்கையோடு உங்களுக்கு சுட்டிக்காட்டி, தேவேந்திர குல மக்கள் எங்கிருந்தாலும், தமிழ்நாட்டில் நகரங்களில் இருந்தாலும் கிராமங்களில் இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் மிக எச்சரிக்கையோடு நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிற பொழுது நீங்கள் அட்டவணை சாதியை சேர்ந்தவர் என்பதற்கு ஆம் என்று சொல்லும்போது நீங்கள் தேவேந்திர குல வேளாளர் என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும். இதில் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், சமூக அமைப்புகள், சங்கங்கள், அரசு ஊழியர் சங்கங்கள், கிராம சபைகள், கிராம சங்கங்கள், கிராம நாட்டாமைகள், கிராம கட்டமைப்புகள் என்று எல்லோரும் மிக கவனமாக இருந்து நம்முடைய மக்கள் தொகை ஒரே ஒருவர் கூட விட்டு போகாமல் மிக 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 சரியாக இந்த சதியை முறியடித்து நம்முடைய மக்கள் தொகை எது என்ன எவ்வளவு என்பதை நாட்டிற்கு உணர்த்த வேண்டும். இதில் நீங்கள் தவறு செய்துவிடக்கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நாம் தவறு செய்து விட்டோம், எச்சரிக்கையாக இல்லாமல் இதை தவற விட்டு விட்டோம் என்று சொன்னால் வருங்காலத்திலே அரசியல் துறை, அரசு துறை, வேலை, கல்வி, பொருளாதாரம் உட்பட்ட எல்லா இடத்திலும் நம்முடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டு பறிக்கப்பட்டு நம்முடைய சமூகம் மிகவும் பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். ஏற்கனவே அரசியலிலே நாம் பின்தங்கி இருக்கிறோம். அதற்கு காரணம் நம்மை சுற்றி நடந்த 25 ஆண்டு காலம் மிகப்பெரிய சதி என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே நீங்கள் அனைவரும் எச்சரிக்கையோடு இருந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே தேவேந்திர குல வேளாளர்கள் எத்தனை லட்சம் பேர் என்பதை உறுதியாக தெரிவிக்கிற வகையிலே மிக கவனமாக இருந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே நம்முடைய சாதிவாரி விவரத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நாம் வெறும் 39 லட்சம் பேர் தான் என்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு பெரிய கட்சியிலே பொதுச் செயலாளர் திரும்ப 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 இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய கட்சி தலைவர் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்திலே அமைச்சரை வைத்திருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தலித் மக்களுக்காக நான் தான் ஒருவன் தான் பிறந்து பாடுபடுகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவரும் நாம் ஒரு சின்ன சமுதாயம், மைக்ரோஸ்கோபிக் கம்யூனிட்டி, எண்ணிக்கையிலே மிக சிறிய சமூகம் என்று நம்மை குறைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. நம்மை போலவே அருந்ததியர்களையும் மிகவும் குறைத்து பேசுகிறார்கள். நம்மையும் அருந்ததியர்களையும் ஏனைய பட்டியல் சாதி மக்களையும் சிறிய எண்ணிக்கைக்குள்ளே கொண்டு வந்துவிட்டு பட்டியல் சாதிக்குள்ள முழுமையான பலனை, அரசு அதிகாரத்தை, அரசியல் லாபத்தை அவர்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எச்சரிக்கையோடு இருந்து ஒரே ஒரு தேவேந்திரர் குல வேளாளர் கூட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நம்ம சாதி விவரம் விட்டு போகாமல் எச்சரிக்கையோடு கவனத்தோடு நமது விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை வருகிற 29ஆம் தேதி மதுரையிலே சமூக நீதி புறக்கணிப்பும் சாதிவாரி கணக்கெடுப்பும் தேவேந்திர குல வேளாளர்கள் எதிர்கொள்ளவிருக்கும் மாபெரும் ஆபத்துக்கள் என்ற தலைப்பிலே நான் நடத்தவிருக்கிற கருத்தரங்கு மாநாட்டிலே மற்ற விவரங்களை நான் தெளிவாக பேசுகிறேன் என்று சொல்லி, தவறாமல் எச்சரிக்கையோடு நம்முடைய சமூக மக்கள் தொகை கணக்கெடுப்பை எச்சரிக்கையோடு நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் அனைவரும் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.